அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. கணவனுக்கு மனைவி மீதோ அல்லது மனைவிக்கு கணவன் மீதோ அன்பு அதிகமாக்கக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என் கணவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ என்கிட்ட சரியா பேசுறதில்ல, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்றவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களால கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த துவா ஒரு வரப்பிரசாதம். அந்த துவாவை சொல்றதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திக்கரை 11 முறை ஓதுங்க. அந்த திக்கரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா 111 முறை நான் இப்ப சொல்லி தரப்போற இந்த துவாவை நீங்க சொல்லணும். யா அத்தூஃபு ذுல் குவத்தில் மதீன் யஅதிஃப் அலைய கல்பு ஃபுலாலின் பிரஹ்மதிக யா அர்ஹமுர் ராஹிமீன். இந்த துவால நீங்க ஒரு சின்ன விஷயத்த ஞாபகத்துல வைக்கணும். ஃபுலாலின் அப்படின்னு வர இடத்துல நீங்க உங்களோட கணவனோட பெயரை தான் சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களோட கணவனோட பெயர் ஜமால் அப்படின்னா யா அத்தூஃபு ذுல் குவத்தில் மதீன் யஅதிஃப் அலைய கல்ப ஜமால் பிரஹ்மதிக யா அர்ஹமுர் ராஹிமீன். இப்படிதான் நீங்க சொல்லணும். இந்த துவாவை 111 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற இந்த திக்கரை 11 முறை நீங்க சொல்லணும். இந்த திக்கரையும் துவாவையும் தொடர்ச்சியா நீங்க ஓதி வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்க கணவனுக்கு உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.